சமயபுரத்தோட கோபுரம் வந்து நம்ம மூலஸ்தானத்தோட ஹைட் அதிகமாக. நல்லா கேட்டுக்கோ. சமயபுரத்து மாரியம்மன் அவ காட்டு செல்லியம்மன். என்ன செல்லியம்மன்? காட்டு செல்லியம்மன். காட்டு செல்லியம்மன். அவ வந்து குபேர மூலையில உட்காந்துருக்கா. எப்பயுமே குபேர மூலை தான் அதிக உயரத்தில் இருக்கணும். அந்த குபேர மூலை அதிக உயரத்தில் இருக்குது. ஒன்னாச்சா? குபேரம் இது வந்து இந்த கோவில் வந்து நிருதியில இருக்குது. அவனுக்கே தெரியும், நிருதியில இருக்குது. குபேர மூலையிலேயும் இல்லை, வாயு மூலையிலையும் இல்லை, அக்னி மூலை நோக்கி இல்லை, நிருதி மூலையில இருக்குது. எந்த மூலையில இருக்குது? நிருதினா நடு இதுல கட்டிவிட்டான். அப்ப இந்த ஓரத்துலையும் கட்டல, இந்த ஓரத்துலையும் கட்டல. அப்போ வந்து நடுமீத்துல கட்டுறதுனால குபேர மலை தூக்கி உயரமா போட்டுருக்காங்க. அப்ப நிருதி கீழே இருந்தா, நிருதி உயரமா இருந்தா குபேர பணம் காசு தங்காது, குபேரன் அழுத்திடுவான். 1 ரூபா கூட 10 ரூபா இருக்காது. உண்மையா பையன் கிளவன. அதனால குபேரனை தூக்கி வசதிட்டாங்க. குபேரை தூக்கி வசதிட்டாங்க, நிருதி அடக்கிவிட்டாங்க. அதனாலதான் அம்மன் வந்து இந்த நிலைமையில இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஒன்னாச்சா? 2வது, ஏன் குதிரையை சுத்தி வராம கட்டியிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, பெண்கள் உதரப்பட்டவங்க வருவாங்க. அவர் வந்து மாசி கருப்பண்ண சுவாமி, பெரியண்ண சாமி. அங்க பெண்கள் போய் தொடக்கூடாது, பெண்கள் போய் வழிபாட பண்ணக்கூடாது. ஆண்கள் தான் வாய் கட்டி தான், என் குழந்தைய வாய் கட்டி தான் படைக்கணும். அதுக்குதான் அதை ஓரமா வச்சிருக்கிறாங்க. அர்த்தம் இப்ப புரியுதா? 2. 3வது, முதல் ஸ்தலமான இந்த கோபுரம் கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட வடிவத்துல தான் இந்த கோபுரம் கட்டியிருப்பாங்க. இந்த தானியம் வந்து